மகேஷ் அக்கா வாங்கக்கா. ஏன் மகேஷ் அவங்க அக்கா மாமா எல்லாம் வந்தாங்களே போயிட்டாங்களா? போயிட்டாங்கக்கா. போயிட்டாங்களா? அக்கா அவங்க பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்கக்கா. அதை விடு மகேஷ், பேசினா பேசிட்டு போட்டோம். நான் செஞ்ச தப்பு தானே, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். சரி என்ன சமையல்? கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கா. என்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பா? ஆமாக்கா, கத்திரிக்காய் புளிக்குழம்புனா அவர் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாரு. உங்ககிட்ட சொல்லிருப்பாரே, அதான் எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. இதையும் சொல்லிருக்க மாட்டாரா? என்ன மகேஷ் சொல்ற? அவருக்கு சாம்பார்னாதான் உசுரு. ஏன் உனக்கு தெரியாதா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா மகேஷ், அவர் சாம்பார்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லக்கா, நான் சாம்பார் வைக்கவான்னு கேட்டா கூட கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைன்னு தான் சொல்லுவாரு. அப்படியா? இருக்காதே. சரி நீ ஒண்ணு பண்ணு, இதுல வந்து சாம்பார் இருக்கு, இத நீ உன் பாத்திரத்துக்கு மாத்திக்கோ. அவர்கிட்ட நீ சமைச்சதா சொல்லி கொடு. சாப்பிட்டு என்ன சொல்றாருன்னு பாரு. இந்தா குடி. உனக்கும் தெரியணும்ல அவர் எது சாப்பிடுவாரு, என்ன பிடிக்கும்னு. நீ வச்சு பாரு, உனக்கே தெரியும். மகேஷ், மகேஷ் மேடம், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? அது கடைக்கு போனா இவ்வளவு நேரமா? என்னன்னா மகேஷ் மேம் நினைச்சீங்களா? சரி வெளியே போனீங்க. கட்டின பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி வந்தீங்களா? இல்ல மேடம், அது வந்து என்ன இல்ல மேடம் நல்ல மேடம்னு என்ன பழக்காதுங்க? அதுவும் வாயு உயரமா இருக்கிற பொண்ணு ஏதாவது ஆசையா சாப்பிட மாட்டா? கட்டின மேல ஆசை இருந்தா தானே வாங்கி தர தோணும். கல்யாணம் புதுசுல மானே தேனேன்னு கொஞ்சம் புள்ளிய கொடுத்துட வேண்டியது, அப்புறம் எனக்கு என்னடான்னு போயிட வேண்டியது. இல்ல மேடம், மகேஷ்க்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆசை இருந்தா மட்டும் போதுமா? செய்யணும், செஞ்சு காமிக்கணும். எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? மகேஷ் மாதிரி மக்கு பொண்டாட்டி கிடைச்சா ஈஸியா ஏமாத்தலாம்ல. ஆமா மகேஷ், இத்தனை நாள் செல்வரங்கம் எங்க கூட இருக்கிறத உன்கிட்ட சொல்லல, பொய் சொல்லிட்டார்ல, அதத்தான் சொன்னேன். இல்லக்கா, அவர் எங்க என்ன விட்டுட்டு போகணும்னா போனாரு? வேலைக்கு தானே, அதுவும் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தானே. அம்மாடி மகேஷ், இப்படி அடிக்கடி புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணினா அவ்வளவுதான், தலையில மிளகா அரைச்சிடுவாங்க. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. மகேஷ் நீ அவரை பாத்துக்கோ, நான் வரேன். மகேஷ் ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பாடு போடு. வாங்க. போதும் மகேஷ். என்னங்க சாம்பார் நீயா வச்ச? பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து வைப்பாங்க? பொய் சொல்ற. ஏங்க சாம்பார் விஷயத்துல என்னங்க பொய் சொல்ல போறேன்? நீ பொய் தான் சொல்ற மகேஷ். இந்த சாம்பார் திவ்யா மேடம் தான் வச்சிருக்காங்க, கரெக்டா? அவங்க வச்சது தானே. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? நாங்க பேசுனதை கேட்டீங்களா? பேசுனதை கேட்டேன்னா மகேஷ், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல, சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம். அவங்க கைமண்ணம் தான் தனியா துண்டா தெரியுதுல்ல மகேஷ். இந்த உலகத்திலே நான் சாப்பிட்ட பெஸ்ட் சாம்பார்னா அது திவ்யா மேடம் வைக்கிறது தான். அடேங்க அப்பா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அதுல இருக்கிற மனமும் ருசியும் மறுசோருக்கு நான் ரசம் வாங்கினதே இல்ல, சாம்பார் தான். ஏன் தயிர் ஊத்திக்கிட்டா கூட தொட்டுக்க சாம்பார் தான். சத்தியமா சொல்றேன் மகேஷ், என் லைஃப்ல சாம்பார்னா அது திவ்யா மேடம் வச்சு நான் சாப்பிட்டதுதான். போது விடுங்க, என்னமோ உலகத்திலே இல்லாத அதிசயத்தை சாப்பிட்ட மாதிரிதான். எங்களுக்கும் சாம்பார் வைக்க தெரியும். நீ சாம்பார் வைப்ப, ஆனா இந்த டேஸ்ட் வைக்க முடியாது. பெரிய அதிசய சாம்பாரு நாங்களும் வைப்போங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. சாம்பார் சாம்பார் பெரிய சாம்பார். ஆபரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணவா? வேண்டாம் சம்பந்தம், உன் உருவம் உன் நடையழகு இந்த ஊர்ல எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ போனா நம்ம கரெக்டா மாட்டிக்குவோம். இப்போதைக்கு உள்ள போறது சரியான ஆளு காஜாதான். உன்னை யாருக்குடா தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலுமே யாரோ உடம்பு சரியில்லை அவங்க பாக்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. நீ என்ன பண்ற, நேரா உள்ள போற, எந்த ரூம்ல இருக்காங்கன்னு பாத்துட்டு யாரா இருக்காங்கன்னு பாரு. அங்க ரமேஷ் இருந்தா லேசா கண்ணை காட்டி வெளில மட்டும் வரமா. நான் போயானே. ஆபரேஷன் ஓபனிங்ல அழுவாத. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நம்ம பண்ண போறது பெரிய ஆபரேஷன். 3 பேத்துக்கு என்ன வேணாலும் நடக்கும். அதனால மனசை தெம்பாய்க்கணும், இப்பெல்லாம் அழுவ கூடாது. தைரியமா இரு, போ.
இருக்கா கண்ணு என்ன படம் வச்சிருக்கியா எங்கிட்ட பாத்துட்டு பையன் ஏய் அவனை கேட்டனா உன் வேலைய பத்தி பேச போயா என்னமா தெரியும் பஞ்சாயத்து பண்ணு ஏதோ விவரம் இல்லாம செஞ்சுட்டான் வர என்னடா பாத்துட்டியா அண்ணே தெரியாம போய் இடிச்சிட்டானே யார் மேல அடிச்சிட்ட அதான் வடித்த அவங்க அம்மா மேலனே அட பாவி சபதம் பண்ணே என்னாச்சு எப்படி அடிச்ச யாருக்கு தெரிய கூடாது நினைக்கிறோம் அவங்க மேல போய் அடிச்சிருக்க தெரியாம போய் இடிச்சிட்டானே மச்சான் அவங்க பாட்டுக்கு வெளியே வந்திருப்பாங்க இப்ப இடிச்சு மறுபடியும் உள்ள அனுப்பிச்சிட்டேன் இப்ப எப்படி பாக்குறது உங்களை நம்பி எப்படா போய் பரமுவை காப்பாத்துறது இன்னைக்கு ஆபரேஷன் ஓவர் தான் இப்ப என்ன பண்ணலாம் டீ குடிக்கலானே போட்டு வச்சுக்க யாருக்கு ரமேஷ்க்கு தான் போன் பண்றேன் நம்பர்ஸ் கரண்ட்லி சுவிட்ச் ஆஃப்னு வருது அண்ணே வாங்க வாங்க நல்ல வேலை இப்பதான் உங்க மாமியார் வந்தாங்க போல இருக்கு நேரா அவங்க மேல போய் இடிச்சு உள்ள அனுப்பிச்சு விட்டா எப்படா உங்களை பாக்குற நினைச்சிட்டு நீங்களே வந்துட்டீங்க நீதான் இடிச்சதா யாரோ இடிச்சிட்டாங்கன்னு ஒரே கத்து கத்திட்டு இருக்காங்க சகுனம் சரியில்லை நீங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு வாங்கன்னு எங்க அனுப்பிச்சாங்க நல்ல வேலை உங்களை தான் நாங்க பாக்க வந்தது ஆமா ரமேஷ் எங்க அண்ணே ரமேஷ் நேத்துல இருந்து காணும்னு இப்ப கூட மல்லிகாக்காக்கு போன் பண்ண வீட்லயும் இல்லையானு ஆமா தான் இது ஹாஸ்பிடல் வந்தான் அப்புறம் எங்கேயோ கிளம்பி போனான் இன்னும் ஆளையே காணோம் எங்க போனானே தெரியல ரமேஷ காணமா என்னமா சொல்றீங்க இன்னைக்கு பரம எப்படியாவது காப்பாத்தி கூட்டு வந்துடுங்கிறதுக்காக சிங்கமணி போயிட்டு இருக்கோம் அங்க ரமேஷையும் கூட்டு போலாமேங்கிறதுக்காக தான் வந்தோம் இந்த நேரத்துல ரமேஷ் இல்லன்னா என்ன பண்றதே தெரியல அவர் செல்லுக்கு வேற ட்ரை பண்ற சுவிட்ச் ஆஃப்னு வருது அண்ணே நானும் ட்ரை பண்ணேன் போன் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்கு என்ன பண்ணலாம் இங்க பாருங்கம்மா எங்க ஐடியாவே இப்ப பரமு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி பரம கூட்டு வந்து உடனடியா பரமுக்கு ரமேஷும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறங்கிறது தான் அதான் நான் ரமேஷோட ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் போய் விசாரிக்கிறேன் நீங்க முதல்ல பரம காப்பாத்துங்க அதான் இப்ப முக்கியம் என்னன்னா ரமேஷ் எப்படியா பார்த்து பேசிட்டு போனா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒன்னு செய்யறேன் நான் கிளம்பி போறோம் ரமேஷை பத்தி எந்த தகவல் கிடைச்சா உடனே எனக்கு போன் பண்ணுங்க இல்ல ரமேஷ் விட்டு எனக்கு உடனே போன் பண்ண சரிண்ணே. சொல்லுங்க வரட்டுமா சரிண்ணே பார்த்து பத்திரமா போங்க பாத்தியானே இதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு நான் போய் அந்த பொம்பளை மலை இடிச்சனால அது திரும்பி போயிடுச்சு அதனாலதான் உன் தங்கச்சி வெளியே வந்தாங்க அவங்க கிட்ட நிறைய டீடைல் கலெக்ட் பண்ணிட்டீங்க எப்படி ஓவரா பீத்தாத பேசாம வா அடே பாருங்கண்ணே டீ வாங்கி தரேன் வாடா மச்சான், இது என்டர்டைன்மெண்ட் பண்ற நேரம் கிடையாது பி சீரியஸ்